போட்டு பிடிக்கிறவர், இன்னொருத்தர் மீனை வலை போட்டு பிடிக்கிறவர். இந்த 2 பேரும் ஒரே நாள் மீன் பிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்போ இந்த தூண்டில் போடுறவன் தூண்டில் போட்டு மீனை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த வலை போடுறவர் கொஞ்சம் தூரம் போய் மீன்களுக்காக வலைய போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து இந்த தூண்டில் போடுறவன் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறார். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்குறாரு. அந்த பேச்சுல மயங்கி போய் இந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவன் தூண்டில போடாம இவர் கூட உட்கார்ந்து இப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். அவரும் மீன் பிடிக்கல, சரி பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய பேசுறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. அதுக்கப்புறமே வீடு திரும்புகிற நேரத்துல அந்த வலை போட்டவர் தான் போட்டிருக்கிற வலையை தேடி அந்த இடத்துல போய் எடுத்தா அதுல நிறைய மீன்கள் இருக்கு. அந்த மீன்களை எடுத்துட்டு வீட்டுக்கு போறார். இந்த தூண்டில் போட்டவன் ஒண்ணுமே மீன் பிடிக்காம இவன் கூட உட்கார்ந்து கதை பேசினதுனால ஒரு மீனும் கிடைக்காம வெறுங்கையோட புலம்பிக்கிட்டே போறான். இவன் வந்து என் வேலையை கெடுத்துட்டானே அப்படின்னு. உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையிலையும் படிக்கிற பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஒர்க் பண்ற ஆபீஸா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் வலை போட்டுட்டு வந்து உட்கார்ந்து பேசுற மாதிரி தன்னோட வேலையை ஏதோ ஒண்ணுல பின்னாடி செஞ்சுட்டு நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அது தெரியாம நம்ம வேலையை முழுக்க விட்டுட்டு அவங்களோட பேசி அரட்டை அடிக்கிறதுல முழு கவனத்தை செலுத்திடுவோம். அதே மாதிரி பெரிய பணம் புகழ் இருக்கவங்களுக்கெல்லாம் பின்னாடி அவங்களுக்காக யாரோ ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது நமக்கு தெரியாது. அவங்க சும்மா இருக்காங்க, நாமளும் சும்மா இருப்போம் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கடைசியில ஏமாந்து போறவங்க நம்ம தான். ஆனால் ஏமாந்துட்டோன்னு நம்ம புலம்புறதை விட்டுட்டு யார் என்ன வேலை செய்து கொண்டிருக்கும் போது வந்து பேசினாலும் கூட நம்ம வேலையில நம்ம கரெக்டா நம்ம வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருந்துருச்சு அப்படின்னா நாம் யாராலுமே ஏமாற்றப்பட முடியாது.